விஜய் அண்ணனை எவ்வளோ கேவலமாக ஒருத்தர் பேசுகிறாரு பாருங்க. விஜய் வந்து கும்பகர்ண தூக்கத்தில் குப்பரப்படுத்து கிடந்து ரொம்ப நாளா உறங்கிக்கிட்டே இருக்கிறாரு. குரட்ட சத்தம் கூட கேட்க மாட்டேங்குது. வெளியில பங்களாவுக்குள்ள இருக்காரு, பண்ணையாரா இருக்காரு. ஒருவேளை என்ன அரசியல் இருக்கு? காங்கிரஸ் போய் ஒரு தட்டி எழுப்புமோ? இல்லங்க, அவருக்கு என்ன அரசியல் இருக்கு தமிழ்நாட்டுல? அவருக்கும் மக்களுக்கும், அவர் சினிமாவில திரையில பார்த்ததை தவிர தமிழ்நாட்டு வாக்காளர்களுக்கும் அவருக்கும் என்ன உறவு இருக்கு? எந்த உறவுமே இல்லைன்னா எதுக்காக அண்ணனை பத்தியே பேசுறீங்க? நீங்க ஒவ்வொரு தனிநபரையும் வந்து அரசு நலத்திட்டங்களின் வழியாக அணுகி இருக்கிறது. ஒரு மகளிர் உரிமை தொகையாக இருக்கலாம், விடியல் பேருந்தா இருக்கலாம், நான் முதல்வன் திட்டமா இருக்கலாம், புதுமை பெண் திட்டமாக இருக்கலாம். எத்தனையோ திட்டங்கள். இப்ப சமீபத்தில் லேப்டாப் கொடுத்தாங்க. அதை எத்தனையோ வகையில லட்சக்கணக்கான மாணவர்கள் பலனடைந்திருக்கிறார்கள். அப்படி ஒவ்வொருத்தரும் நலத்திட்டங்களால எத்தனை பேர் பலனடைஞ்சாங்கன்னு சொல்லிட்டு பேட்டி எடுத்து போடுங்க. பலனடைஞ்சவங்களுடைய விவரத்தை நம்மளும் தெரிஞ்சுக்கிடலாம். நீங்கள் அடிச்சு விட்ற கதையெல்லாம் ஏற்றுக்க முடியாது. திமுகவினுடைய நலத்திட்டங்களால, இந்த ஆட்சியினுடைய நலத்திட்டங்களால ஒவ்வொருத்தரும் பயனாளிகளா இருக்காங்க. அவங்க வந்து தேங்க்ஸ் பண்றதுக்கான ஓட்டு விழுந்தாலே திமுக 200 சீட்டு வந்துடும். இவங்களுக்கு எதுவுமே அதான் ஜெயிச்சு வந்துரும்ல. அப்புறம் எதுக்கு கேள்வி களத்தில் வந்து சொல்லிட்டு இருக்கிறீங்க? அதான் ஜெயிச்சு வந்துருமே திமுக, பார்த்துடலாமே. இவங்களுக்குலாம் வேறு வேலையே இல்லை. எப்போ பார்த்தாலும் அண்ணா அப்படி பண்ணார், இப்படி பண்ணார், அங்கே தொங்கினார், இங்கே தொங்கினார், இதே தான் பொழப்பு. என்னத்தை இப்போ சொல்கிறது?